ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இன்னைக்கு அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. செம ஃபன் அண்ட் ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் என்ன நடந்து லைட்டாக பார்த்தலாமா? போன எபிசோடு கடைசியில் என்னையா உள்ள மான்ஸ்டர் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு உள்ளே போன ஹண்டர்ஸ் எல்லாருமே இங்கே ஆஃபீஸர்கிட்ட சண்டை போடும்போது அங்கே கமாண்டர் வந்து ஒருத்தவங்க வந்து நின்று நாங்கள் உங்கள் ஐடி கார்டெலாம் செக் பண்ணணும், டேஞ்சர் ஹண்டர்ஸ் நிறைய பேர் சுற்றுறாங்க, அதில் இங்கே நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துருப்பாங்க. அவங்களோட பேரு பேக்கு. நான் அவங்கள மொத்த தடவை பார்த்தோன்னே ஆம்பளை நினச்சிட்டேங்க. அவங்க ஆம்பளை இல்லை, அவங்க ஒரு பொண்ணு. சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாரோட ஐடி கார்டையும் எடுத்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இந்த பேக்கு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மாதிரி தெரியுறா, இவன் நம்மளுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கமெண்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்கள் ஐடி கார்டை கொடுக்குறீங்களா, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடி கார்டை கொடுத்தோன்னே அதில் நம்ம ஹீரோ சி ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ சி ரேங்க் ஹண்டர் அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறமா அந்த ஐடி கார்டு நல்லா உத்து மேலே எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இது ஒரிஜினல் தான், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் இங்கே காசுக்காக மனுஷங்களே கொலை பண்ணுற ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்ப மோசங்க, நீங்கள் வேணால் அவங்க பேர் சொல்கிறீங்களா, நான் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கமெண்டரு இல்லை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இவ்வளோ அக்கறைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி, உங்களை மாதிரி எல்லாருமே இருந்தால் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமெண்டர் பொண்ணு அப்படி போகும்போது அதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ள என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க போனதுக்கப்புறம் டைஸுக்கு ஃபோன் பண்ணி டைஸு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மீட் பண்ணலாமா அப்படின்னு ஃபோனில் பேசணுன்னே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காஃபி ஷாப்பில் டைஸு நம்ம ஹீரோ ஹீரோனி இவங்களா ஒன்றா மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாகவே போய் சண்டை போடுங்க, நான் உங்கள் கூட இருந்தால் லெவலை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ இல்லை, நான் இவ்வளோ தனியாக விடுறதா இல்லை, தனியாக விட்டால் இவளுக்கு தான் டேஞ்சர், அதனால நம்ம ஒரு தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஒன்றா சண்டை போடுவோன்னு நம்ம ஹீரோ டைஸு கிட்ட ஹீரோனியை கூட்டு வந்திருப்பான். ஹீரோனியை பார்த்தோன்னே டைஸு வாங்க வாங்க வந்து உட்காருங்க, கேங்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். ரெண்டு பேரோட ஜோடி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனியை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஹீலிங் பவர் இருக்குது, எனக்கு ஹீலர் தேவைப்படுறாங்க சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைஸும் நம்ம ஹீரோனியை பார்த்து அண்ணின்னு சொல்லுவானா. அதை கேட்டு அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் என்ன அண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டு எனக்கு ஹீலிங் பவர் என்னென்னா பிளஸ் ஆஃப் லைட் இருக்குது, இது மூலமாக ஹீல் பண்ண முடியும், அவங்களோட மசில் அப்படி பஃப்னு ஊத முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டைஸு ஓ அப்படியா, ஹீலும் பண்ண முடியும் மசில் அப்படி பில்டப் பண்ண முடியுமா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அங்கே டைஸு நம்ம ஹீரோனியை அண்ணி அண்ணின்னு சொல்கிறத கேட்டு இங்கே நம்ம ஹீரோ ஜூஸ் குடிச்சிட்டே மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். டைஸு அண்ணி அண்ணின்னு சொல்லியுமே இவன் ஒன்றுமே கண்டுக்கலையே, அப்படின்னா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அப்படி டைஸு பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா, ஆட்கள் ஏதாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு டைஸு என்கிட்ட புதுசாக 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான், ஏன்னா என்னை பார்த்தாலே கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ நீ சூப்பராக கெஸ் பண்ணியே, போன தடவை 2 பேரும் உன் டீம்னு கூட்டு போய் அவங்க ஒன்று கொல்ல பார்த்தாங்களே அந்த மாதிரி கெஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம டைஸுவும் இல்லைங்க நாளைக்கு நான் கூட்டு வரேன், நீங்களே நேரில் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா நம்ம டீமில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு டைஸு சொன்னதுக்கப்புறம் சரி நான் சியோலாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சியோலாவும் சரிங்க கேங்கு நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சியோலா வெக்கப்பட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இங்கே டைஸுவும் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ டைஸு கிட்ட சரி நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு டைஸு என்ன இப்போ உடனே வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு சொல்லுவான் வேற எதுக்கு லெவலப் ஆக தான் அப்படின்னு மாசா சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு உடனே ஆம்னிசென்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அங்கே யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரோல் மான்ஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் அந்த ட்ரோல் மான்ஸ்டர்ஸை கொள்றதுக்கு போகிறான். அங்கே 8 மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணுறான். தலையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போடுத்துனதுக்கப்புறம் முடிச்சாச்சு, ஆனால் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, மனுஷங்களோட ரத்த ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அந்த ரத்த வாடை அடிக்கிற இடத்த பார்த்து ஓடி போவான். ஏன் இந்த ரத்த வாடை அடிக்குது, மனுஷங்களை யார் கொன்னா, ஒருவேளை அந்த டேஞ்சர் ஹண்டர்ஸ் அவங்க தான் கொண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எதுக்காக இவங்க எங்கே கொண்டானுங்க, இவனுங்க பலி கொடுக்குறது தானே இங்கேருந்து கூட்டு போவானுங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டரு வாயில் ஒருத்தனை கவ்விட்டு இருக்கும் பாருங்க, அவனோட கை மட்டும் வெளியே தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அட என்ன இலவிடாது, இது நரகத்தை காவல் காக்கிற காவல் நாயாச்சே, இது எப்படி இங்கே வந்தது, சாத்தியம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அது வேகமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ கையில் இருக்க பிளேடை வச்சு பறந்து வந்து அட்டாக் பண்ணாலுமே அதுக்கு ஒன்றும்
ஆகாது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இதை பிளேடை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது வாயை திறந்து ஃபயர் பிரெத்தை விடும் பாருங்க. அந்த ஃபயர் பயங்கரமாக வெடிச்சு சத்தறிட்டு இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ மேலே பறந்து போய் பவர் ஆஃப் டார்க் ஸ்பியர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பியர் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரோலோட பாஸ் அடிச்சான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பியரை கொண்டு வந்து அதோட ஷோல்டர்லேயே ஒரே அடி அடிச்சோன்னே அது பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அது கத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கீழே லேண்ட் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா என்னடா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அடி வாங்கினாலுமே அப்படி தைரியமாக எந்திரிச்சு நின்று கத்திட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோ என்னடா இந்த அட்டாக் எதுக்கு ஒன்றுமே ஆகலையா, இது ரொம்ப கஷ்டமா இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வாயை பொழந்துட்டு கத்திக்கிட்டு வரும். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி அப்படியே கீழே வந்து பவர் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எர்த்தை யூஸ் பண்ணி அந்த எர்த்தை அப்படியே பொழந்து விட்டுருவாரு. அப்படியே பறந்து போய் இன்னொரு ஸ்பீரை உருவாக்குவார் பாருங்க. அதே ஸ்பீரை உருவாக்கி இந்த தடவை என்ன பண்ணுவாரு, அதோட மூஞ்சிலேயே வாழைப்பழத்தில் ஊசியை சொருகிற மாதிரி நச்சுக்குன்னு ஒரு சொருகு, இந்த தடவை நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு செம கோவமா அதோட மூஞ்சிலே குத்துவார் பாருங்க. அந்த ஃபோர்ஸ் செம பயங்கரமா இருக்கும். அந்த அடியை வாங்கிட்டு அது அப்படி கீழே விழுந்தோன்னே மறுபடியும் நம்ம ஹீரோ கீழே லேண்ட் ஆகிட்டு இப்போயாவது முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது என்னமோ அசால்ட்டா ஏதோ ஹேர் பின் குத்துன மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா இதுக்கு ஒன்றாகலையா, இது நான் நினச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதோட பவரை யூஸ் பண்ணி செம ஃபோர்ஸாக மாறும் பாருங்க. அதோட உடம்புல பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக செம வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏய் நீ என்னதான் நரகத்தோட பவர் இருக்கிற நாயா இருந்தாலுமே நீ வெறும் நாய் தான், உன்னை நான் எப்படி அடிச்சு காலி பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் 1000 அப்படின்னு அந்த நரகத்தில் இருக்க அந்த டீமனோட பவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க. ஜாக்கி சான்ல எரும மந்திரங்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோ அந்த டீமன் எருமையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பார் பாருங்க. சும்மா நம்ம ஹீரோ அப்படி கோவத்தோட உச்சியில வாடா இன்னைக்கு நீ ஆனா பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல நிப்பாரு. அது வேகமா ஓடி வரும்போது சும்மா தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து அடிச்சு அடியில அப்படி பறந்து போய் விழுந்துரும் பாருங்க. அது விழுந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது மறுபடியும் எந்திரிச்சு நிற்கும். அதை பார்த்து ஹீரோ ஐயோ என்னடா இதுக்கு இல்லையா ஒரு என்ட்டு செமையா கடுப்பேதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆகும்போது அது எந்திரிச்சு நின்னது அப்படியே கீழே வந்து செத்து போயிருது. அதை பார்த்து ஹீரோ யாப்பா இப்போயாச்சும் முடிச்சே, இது என்ன செம்மையா கடுப்பேத்திருச்சுடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாகி நீங்க இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டீங்க, நீங்க லெவலப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ 30வது லெவல்ல இருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு புதுசா அந்த குளோட்டனி பவருக்கு பார்த்தீங்களா டீமனை உறிஞ்சிற சக்தி, அது இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னும் அதிகமாயிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டீமன் டாகோட ஆத்மா உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் 30வது லெவல்ல 4வது அவைக்கனிங் ஆயிட்டான். டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வந்து நான் வீட்டுக்கு போய் செமையா சமைச்சு சாப்பிட போறேன்னு சொல்லும்போது அங்க அந்த தொப்பி போட்ட பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பா. லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளை பார்த்து நான் இதுக்கு ஒன்ன பார்க்கணும், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த பொண்ணு பேசாம இரு, நான் அப்போ உன்னை பத்தி என்னென்ன சொல்றேன் பாரு, உன் பேரு கேங்கோ, உனக்கு 25 வயசு ஆகுது, நீ அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த, அதுக்கப்புறம் 5 வருஷம் நீ எங்கேயோ காணாம போயிட்ட, இப்போ நீ திரும்ப வந்திருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னை பத்தி நீ எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் யாருன்னு தெரியலையா அப்படி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஓ அந்த ரெட் ரோஸ் கில்ட சேர்ந்தவளா, நீ பெரிய கில்ட ஆச்சே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ரெட் ரோஸ் கில்ட சேர்ந்த அந்த தொப்பி போட்ட பொண்ணு என்ன எப்பயாச்சும் புரியுதா, நான் உனக்கு ஒரு ஆஃபர் சொல்றேன், நீ என்ன பண்ணு எனக்கு ஒரு வேலைக்காரனா வேலை பாரு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ எனக்கு ஸ்பான்சர் பண்றியா, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா உனக்கே சம்பளம் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவ கடுப்பாய் கத்துவா. நீ என்னை கோவப்படுத்தாத, ஒழுங்கா நான் சொல்றது கேளு, நீ இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டனா, நீ அங்க உள்ள போய் எனக்காக சண்டை போட்டு ஸ்டோன் எல்லாம் கொடுத்தனா உனக்கு காரு வீடு பங்களா உனக்கு என்னென்ன வேணும் எல்லாமே நான் கொடுப்பேன், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாம ஏ ரேங்க் டஞ்சன் கேட்ல நீ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நீ ஈஸியா உள்ள போய் சண்டை போடலாம், எந்த ஒரு தடையும் இருக்காது, உனக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம இரவும் இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, நான் இந்த டீலுக்கு ஓகே தான், டீல் அக்செப்ட் அப்படி நம்ம ஹீரோ இந்த டீல் அக்செப்ட் பண்ணிடுவான். நமக்கு இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வெப்பன்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்க, எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் சாகியவும் உனக்கு கொடுக்குறேன் வா, எப்போ வேணாலும் கொடுக்கலாம், இப்போவே கொடுக்குறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா, என்னோட கில்டில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமா ரோட்டில் பார்த்தா குழந்தை அப்பா இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அப்போ அங்கே கார் பாருங்கப்பா, அந்த கார் வாங்கணும்ப்பா அப்படி சொல்லும்போது அது என்ன காருன்னு பார்த்தா அது போர்ஸே 918 ஸ்பைடர் காரு, பார்க்கறதுக்கு செம பயங்கரமா இருக்கு. அதுல யார் வரான்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, அந்த கில்டு மாஸ்டர் சாகியா தான். அவ கதவை திறந்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவா பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி மெர்சல் ஆயிடுவான், இந்த காரு பார்க்கறதுக்கு செம பயங்கரமா இருக்கே எவ்வளோ அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சாகேவும் 10 மில்லியன் வான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவான், என்னது 10 மில்லியன் வானா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாகேவும்
உனக்கு இந்த மாதிரி கார் வேணுமா, கண்டிப்பா உனக்கும் தருவேன் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு தருவியா, சூப்பருங்க சூப்பருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க கூடயே கடைசி வரைக்கும் இருக்குங்க அப்படி நம்ம ஹீரோ அப்படி கண்ணாலேயே அப்படி லவ் பண்ணுவானா. அதை பார்த்துட்டு அந்த சாகியவும் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிருவா. அப்புறமா அவங்க கில்டு போனதுக்கப்புறம் அந்த கில்டு ஆஃபீஸை பார்த்தா பயங்கர பெருசாக இருக்கும். அந்த ரெட் ரோஸ் கில்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா வரவேற்கிறதுக்கு அந்த ஹெச்ஆர் அந்த பார்க் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நிற்பான். நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு வாங்க வெப்பனை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் கமாண்டர் மாஸ்டரா. நம்ம ஹீரோவை முறைச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கமாண்டர் மாஸ்டரை பார்த்துட்டு ஏங்க இவர் எப்போ பார்த்தாலும் பேண்ட்டுக்குள்ளே பூரா பூந்த மாதிரியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அவர் எப்பவுமே அப்படிதாங்க எல்லாத்தையுமே சந்தேகத்தோட தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கமாண்டர் மாஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனா நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறப்பாவே சுத்திட்டு இருப்பான். அப்புறமா வெப்பனை காட்டுறதுக்காக நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போவாங்க. உள்ள பார்த்தா பயங்கரமான வெப்பனா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவான். இந்த அளவுக்கு பழமை வாய்ந்த வெப்பன்லாம் இருக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த சாகிய பொண்ணும் அது 50 மில்லியன் வான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது 50 மில்லியன் வானா, இதுக்கு நீ எனக்கு இதுக்கு கொடுக்க மாட்டேன்னே சொல்லலாம், இருந்தாலும் இதை கண்டிப்பா நான் ஒரு நாள் வாங்கியே தருவேன். சரி வேற ஏதாச்சும் லெஜெண்டரி வெப்பன் இல்லாம எப்பிக் எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் இருந்தா கூட்டு போய் காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சாகிய பொண்ணுட்டு ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பான்ல. அதை கேட்டு அந்த கமெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் கடுப்பாயி டேய் மரியாதையா பேசு, என்னோட கில்டு மாஸ்டர் கிட்ட மரியாதையா பேசுடா அப்படின்னு அவன் கோவப்படுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது மரியாதையா பேசணுமா, நான் சொன்னது கேட்கலையா, மரியாதையா பேசுடா, என்னோட கில்டு மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கோவப்படுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா, எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லையாப்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சிரிச்சுட்டு இருப்பான் பாருங்க நக்கலா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த கமாண்டரும் நம்ம ஹீரோவும் ஒரு கூத்து பண்ணுவாங்க பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம கமாண்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆக்ஷன் இருக்குதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையா இருக்கும். அடுத்த எபிசோட்ல வரும். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க, செம்ம ஃபன் ஆக்ஷனா இருக்கும்.